சிசிடிவி கேமரா அதாவது சர்வைலன்ஸ் கேமரால நிறைய டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து வைஃபை கேமரா. இது வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சு அப்படியே வியூ பண்ணிட்டே இருக்கலாம். மொபைல்ல வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் ப்ளே பேக்கும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெமரி இருக்கும். இதுல மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வைஃபை கேமரா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கேமரா நீங்க அப்ளிகேஷன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேல கீழே லெஃப்ட் ரைட் இது வந்து நீங்க திருப்பிக்கலாம். எந்த வியூ வேணுமோ அந்த பக்கம் நீங்க திருப்பி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுலயும் ப்ளே பேக் இருக்கு. இதுவும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டூம் கேமரா. இது சிசிடிவி கேமரா. இது வயர்டு கேமரா. அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி வாங்குனீங்கன்னா ஒரு டிவிஆர் வாங்க எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வாங்கணும். டிவிஆர்ல நீங்க ஹார்ட் டிஸ்க் 1 TB 2 TB நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் வேணுமோ எத்தனை கெபாசிட்டி போட்டுக்கலாம். டிவிஆர்ல இருந்து விஜிஏ கேபிள் கொடுத்து மானிட்டர் எடுத்துக்கலாம். கேமரா கூட 2 பின் வந்திருக்கும். இந்த 2 பின்ல ஒன்னு வந்து பவர் கேபிள். பவர் வந்து நீங்க இதுல ஃபிட் பண்ணணும். இது வந்து கேமரா மெயின் ஸ்ட்ரீமிங்காக இந்த இதுல வரும். கேமரா கேபிள் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கொடுத்திருப்பாங்க. 4 கேபிள் இருக்கும். அதுல 3 சன்னமா இருக்கும். ஒன்னு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும். அந்த குண்டான கேபிள்ல 2 வயர் இருக்கும். ஒன்னு வந்து அவுட்டர் ரேப் வயர் அண்ட் சென்டர் கோர் வயர். சென்டர் கோர் வயர் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அண்ட் இது வந்து இதுல ஒரு மைக்கு ஒரு வயர் இருக்கும். ஆடியோக்கு 2 வந்து பவர் கேபிள். இந்த 2ம் பவருக்கு. இது வந்து நீங்க இங்க ஃபிட் பண்ணும்போது இந்த கேமரால ஃபிட் பண்ணும்போது இந்த கேபிள் பின் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாத்துங்க. இந்த ரேப்